நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டோட வேல்யூவை ஒரு அரேவை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூவை ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சோர்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே காம்பனன்ட்ஸ்குள்ளே ஒரு புது காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் வித் ஸ்டேட் டாட் JSX RAFCE ஷார்ட்கட் கொடுத்து காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அண்ட் 4 ஸ்பேஸ் இன்டர்டேஷனுக்காக மாற்றிக்குவோம். இப்போ இங்கே புதுசாக வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் டேட்டா கமா செட் டேட்டா ஈக்குவல் டு யூஸ்டேட். இங்கே நம்ம யூஸ்டேட்னு டைப் பண்ணோன்னே மேலே இம்போர்ட் ஆகிக்கிச்சு. இம்போர்ட் ஆகலைன்னா நீங்கள் மேனுவலாக இம்போர்ட் வந்து பண்ணிக்கணும். யூஸ்டேட்க்கு அப்புறம் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இனிஷியலாக ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கர்லி பிரேசஸ் வந்து எம்டியாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காம்பனண்ட்டை app.jsxல இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆப்ஜெக்ட் வித் ஸ்டேட். அரே வித் ஸ்டேட்டுக்கு பதிலாக ஆப்ஜெக்ட் வித் ஸ்டேட்டை ஸ்க்ரீனில் ரெண்டரை வந்து பண்ணிக்குவோம். இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்டை சர்வ் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் வித் ஸ்டேட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ காட்டுது. இப்போ கோடு வந்துட்டு இந்த டேட்டா அப்படிங்கிற ஆப்ஜெக்டை எடுத்து நான் ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணுறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை ப்ராக்கெட்குள்ளே இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எம்டி கர்லி பிரேஸ் அப்படியே தெரியும். நான் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ அந்த எம்டி கர்லி பிரேசஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ரியல் டைமில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டேட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே கீஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். வேல்யூஸ் மட்டும் எம்டியாக வந்து கொடுத்துருப்போம். அதாவது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு கீ வந்து வச்சுக்கிறேன். கோலன் அதுக்கான வேல்யூவாக எம்டி கொட்டேஷன் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு கீ வந்து வச்சுக்கிறேன் லாஸ்ட் நேம் அப்படின்னு. இந்த கீக்கும் எம்டி கொட்டேஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா நமக்கு அந்த 2 கீ நேமும் வந்திருக்கும் அண்ட் அதுக்கு வேல்யூஸ் எதுவுமே வந்திருக்காது. இப்போ இந்த 2 கீ நேமுக்கும் வேல்யூ வந்து கொடுக்கறதுக்காக 2 பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு பட்டன் பேர் வந்து வச்சுக்குவோம். அண்ட் இந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணுறோம். ஆன் கிளிக்கில் கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு செட் டேட்டாக்குள்ளே ஃபஸ்ட்டு கர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிற ஒரு ஸ்டேட் வேரியபிளுக்கு புது வேல்யூ அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்டாக தான் நம்ம அப்டேட் பண்ணணும். போன வீடியோவில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ செட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு ஸ்டேட் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கும்போது செட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன டேட்டா டைப் கொடுக்குறோமோ அந்த டேட்டா டைப் தான் போயிட்டு அங்கே அந்த ஸ்டேட் வேரியபிளுக்கு வேல்யூவாக ஆட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரேவோ ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் அனுப்பிச்சோன்னா இந்த ஸ்ட்ரிங் டேட்டா போயிட்டு அந்த வேரியபிளோட வேல்யூவாக மாறிடும். அப்போ டேட்டா டைப்பே வந்து மாறிடும். அப்படி மாறக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம என்ன டேட்டா டைப் வச்சுருக்கிறோமோ அந்த டேட்டா டைப்பையே வந்து நம்ம செட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து வேல்யூவாக வந்து கொடுக்கணும். இப்போ கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற கீக்கு நான் வேல்யூ வந்து கொடுக்குறேன். என்னோடய நேமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெர்மினலை வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆட் ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் நேமுக்கு என்னோடய நேம் வந்து வந்துருச்சு. ஆனால் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த கீ வந்து ஹைட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா லாஸ்ட் நேம் வந்து ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்ட்ரிங்கிஃபைக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமும் ஒரு பிரேக் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த பட்டனில் ஆட் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற வந்து பட்டன் நேமை வந்து கொடுக்குறேன். அண்ட் இதுக்கான ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற கீக்காக நம்ம புது வேல்யூ வந்து கொடுக்கணும். இங்கே லாஸ்ட் நேம், இங்கே என்னோட இனிஷியல் வந்து கொடுக்குறேன். மறுபடியும் ப்ரௌசர் வரலாம். ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ 2 கீ நேமுமே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆட் ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் நேமுக்கு மட்டும் வேல்யூ வந்து ஆட் ஆகிருக்கு. லாஸ்ட் நேம் ரிமூவ் ஆயிடுச்சு.
இப்போ லாஸ்ட் நேம் மேலே கிளிக் பண்ணுறேன். லாஸ்ட் நேமுக்கு வந்து புது வேல்யூ ஆட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் வந்து அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ஆட் பண்ணோன்னா இன்னொன்று வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா, நம்ம செட்டர் ஃபங்க்ஷனில் ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். இங்கிருந்து என்ன டேட்டா போகுதோ அது போய் தான் இந்த ஸ்டேட் வேரியபிளுக்கு அப்டேட் வந்து ஆகிருக்கும். அப்போ நம்ம ஒரு கீயை அப்டேட் பண்ணும்போது மற்ற கீ வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சும் போது, போன வீடியோவில் எப்படி அரேக்கு எக்ஸிஸ்டிங் வேல்யூவை எடுத்து புது வேல்யூ கூட சேர்த்து அந்த அரேவை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற கீயை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்குள்ளே 3 டாட்ஸ் வந்து கொடுத்துடணும். அதாவது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற வேரியபிளோட நேம், டேட்டா அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அப்புறம் கமா வந்து ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எவ்வளோ கீஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ எல்லா கீஸ்க்குமே வந்து ஆட் பண்ணணும். இப்போ லாஸ்ட் நேமுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌசர் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ 2 கீயுமே இருக்குது. இப்போ நம்ம எந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணாலும் எல்லா கீ நேமும் அப்படியே தான் இருக்கும். வேல்யூஸ் மட்டும் நமக்கு ஆட் ஆகிருக்கும். 2 கீஸுமே அப்படியே தான் வந்து இருக்குது. எதுவுமே வந்து டிஸப்பியர் ஆகலை. எவ்வளோ டைம் கிளிக் பண்ணாலும் அந்த 2 கீ நேமும் அப்படியே தான் இருக்கும். எம்டி வேல்யூஸ்க்கு பதிலாக இப்போ நம்ம கொடுத்த வேல்யூவை எடுத்திருக்கோம். அண்ட் இந்த json.stringify அப்படிங்கிற மெத்தடை நம்ம டேட்டாவை ரெண்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் டெம்பரரியாக இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து செட்டர் ஃபங்க்ஷன் மூலிமா மாறுது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் கண்டென்ட் காட்டுவோமோ அது மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரேக் டேக்கையும் ரிமூவ் வந்து பண்ணிடுவோம். அப்புறம் அந்த பட்டன்ஸ்க்கு கீழே வந்து இந்த கண்டென்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் ஆப்ஜெக்டோட நேமை கால் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட நேம். அதுக்கு டாட் வச்சோன்னா அதுக்குள்ளே இருக்கிற கீஸை ஆக்சஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற கீயை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா ஒரு h1 டேக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு h1 டேக்கில் லாஸ்ட் நேமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இனிஷியலாக நமக்கு எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ ஆட் ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து ஸ்க்ரீனில் ரெண்டர் ஆகிருக்கு. இதே மாதிரி லாஸ்ட் நேம் மேலே கிளிக் பண்ணுறேன். லாஸ்ட் நேம் வந்து ஸ்க்ரீனில் ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே கீஸ் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கீக்கு நம்ம வேல்யூ அப்டேட் பண்ணும்போது மற்ற கீஸ் எல்லாத்தையும் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரிமூவ் ஆகாமல் அப்படியே வச்சு நம்மளால் ஒர்க் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாக்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.